அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். சார், இந்த சுகர் எடுக்கிறதுனால எனக்கு ஃபேட்டி லிவர் வந்திருக்குமா? அல்லது என்னோட இன்டேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் அதிகமா இருக்கும். ஜூஸஸ் அதிகமா குடிப்பேன். வெளிய போய் பகல் நேரத்தில ஜூஸ் குடிக்கிற அந்த 11 மணிக்கு குடிக்கக்கூடிய பழக்கம் வந்து இருக்கு சார். அல்லது எனக்கு மதிய நேரம் ஆனாலே ஒரு பாட்டில் ட்ரிங்க் குடிச்சா மட்டும் தான் என்னால வந்து என்னோட ரொட்டீன் ஆஃபீஸ் ஒர்க்கோ அல்லது மற்ற வேலைகளோ செய்யறதுக்கு கொஞ்சம் தண்ணி தாகம் அடங்குறது, அத குடிச்சா தான் சார் அடங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நெறைய உண்டுங்க. அந்த மாரி நபர்கள் யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்காங்கன்னா, இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு கண்டிப்பா இந்த முழுமையான விஷயத்த அவங்களுக்கும் கொண்டு போய் சேருங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வ இந்த வீடியோ மூலியமா தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே இந்த சுகர் அப்படின்றது ஒண்ணு நம்ம எக்ஸசிவா எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புல பொதுவாவே என்ன சொல்றோம்னா, குளுக்கோஸோ அல்லது ஃப்ரக்டோஸோ அல்லது மாடிஃபைடு கார்போஹைட்ரேட்ன்னு சொல்லுவோம். ரீடிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ன்னு சொல்லுவாங்க. இப்படி பல்வேறு விடயங்களா இந்த விஷயங்கள் வந்து இருக்குங்க. இப்படிதான் உங்க உடம்புல சுகர் வந்து உள்ள போகுதுங்க. பொதுவா இதெல்லாம் என்ன சார் பண்ணும் அப்படின்னு கேட்டா, உங்களோட ஃபேட்ல தேவையில்லாத லிவர்ல தேவையில்லாத ஃபேட்ட வந்து படிய வச்சுக்கிட்டே இருக்கும். இதத்தான் நான் ஆல்கஹாலிக் ஆல்கஹால் அல்லாத வேறு ஏதேனும் முறையில ஃபேட் வந்து லிவர் மேல படிதல் அப்படின்ற ஒரு விஷயத்த பெரிதா நம்ம இன்னைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து முக்கிய ஒரு விரோதி அப்படின்னு கூட நம்ம இத வந்து சொல்லலாம். அதாவது பொதுவா ஃப்ரக்டோஸ் அப்படின்றது இந்த நம்ம உணவுல எடுக்கக்கூடிய அதாவது உணவுல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ஆகட்டும், அல்லது பார்த்தீங்கன்னா பழங்கள்ல இருக்கக்கூடிய ஜூஸ் ஆகட்டும். அதே பழங்கள் கடிச்சு சவச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அதே பழம் ஜூஸா எடுக்கிறோமோ, அல்லது ரொம்ப அதிகமான ஸ்வீட்ஸ் எடுக்கிறோம். இப்போ ஒரு சில இன்னைக்கு உள்ள ஸ்வீட்ஸ் எல்லாமே அப்படியே சீனி பாகுல அப்படியே முக்கி நமக்கு வந்து தரக்கூடிய ஸ்வீட்ஸ்லாம் நெறைய இருக்குது. ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் நெறைய இருக்குது. இது எல்லாமே ஃப்ரக்டோஸ்ன்னு ஒரு விஷயம் அங்க இருக்கு அப்படின்னா, அத மெட்டபலைஸ் பண்றது லிவர் மட்டும் தாங்க. இதே ஒரு குளுக்கோஸா இருக்கு. இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மசிலுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். பிரெயினுக்கும் தேவையான எனர்ஜிய குடுக்கறதுக்காக அந்த அந்த டைப் ஆஃப் சுகர்ஸ் எல்லாமே போயிடும். அப்ப ஃப்ரக்டோஸ்ன்றத கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ணி வெளியேத்தணும் அப்படின்னா, மெட்டபலைஸ் பண்ணணும் அப்படின்னா, மெட்டபலைஸ் அப்படின்றதுனா, அத கிரகிக்கணும், சீரணம் செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு லிவர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்பல்லாம் நீங்க இந்த ஃப்ரக்டோஸ் அப்படின்ற விஷயத்த எடுக்கிறீங்களோ, ஃப்ரக்டோஸ் அப்படின்றது உள்ள அதிகமான அளவுல எடுக்கிறப்போ, உடம்புல ஃபேட்டா டெபாசிட் ஆகும். அந்த ஃபேட்டா டெபாசிட் ஆகுறது என்ன ஃபேட் ஆகும் அப்படின்னு பார்த்தா, ட்ரைகிளிசரைடு அதிகமா இருக்கும். பேஷண்ட் பார்க்குறப்ப, "சார் எனக்கு ட்ரைகிளிசரைடு மட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு" அப்படிம்பாங்க. ஸோ இந்த காரணங்கள் இருந்துச்சு அப்படின்னா, உங்க உணவுல ஏதோ ஒரு இடத்துல சுகர் அப்படின்ற விஷயம் அதிகமா இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்ப இந்த மாரி ஃபேட் அதிகமாகும்போது, அந்த ஃபேட்டையும் பாடி கிரகிக்க முயற்சி பண்ணும். அது முடியாத பட்சத்துல லிவர்ல போய் ஃபேட்டா படிஞ்சுக்கும். இவ்வளவுதாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதிகமான ஃபேட் இன்டேக் குடுத்துட்டே இருக்கிறது, அதிகமா ஃபேட் ஸ்டோர் ஆயிட்டே இருக்கிறப்போ, பாடி என்ன பண்ணும்? அதையும் நீங்க மறுபடியும் உணவும் குடுத்துட்டே இருப்பீங்க. உங்க படிஞ்சிருக்கிற ஃபேட்டையும் அது வந்து சரி பண்ணணும். அப்படின்றப்போ, திரும்பவும் உணவு வகைகள் அதிகமான ஃப கார்போஹைட்ரேட்டோ அல்லது ஃப்ரக்டோஸ் சம்மந்தமான விஷயம் வந்துட்டே இருக்கிறப்போ, பிளட்ல சுகர் அப்படின்றது ரொம்ப கூடி இருந்துகிட்டே இருக்கும். அப்போ கூடி இருந்துட்டே இருக்கிறப்போ, இன்சுலின் இன்னொருத்தன் இருக்கான் இல்லையா? இன்சுலின் என்ன பண்ணுவான்? சார், இன்சுலின் நான் சுகர் வந்திருக்கான். நான் தான் போய் அவன வந்து கேப்சர் பண்ணி, அவன வந்து மெட்டபலைஸ் பண்ணணும். இந்த ஆக்ஷன் அப்படின்றது இல்லாம போயிடும். இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செத்த போன போல ஆயிடும் இன்சுலின் அப்படின்ற விஷயம். ஸோ, இப்ப இந்த சமயத்துல நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா, இன்னும் அதிகமான ஃபேட் அப்படின்றது லிவர்ல ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். பேஷண்ட் பொறுத்தவரை வெயிட் இன்கிரீஸும் இருக்கும். ஒபிசிட்டி ஆயிட்டே இருப்பாங்க. கூடவே இந்த இதுவும் லிவர்ல ஃபேட் டெபாசிட் இருந்துட்டே இருக்கும். நெறைய நபர்களுக்கு தைராய்டு இஷ்யூஸோ அல்லது ஃபீமேலா இருந்தா மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ல ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய விஷயங்களும் இதனோட காரணங்களா வர்றதுக்கு ரொம்ப அதிகங்க. பாடியில லிவர் அப்படின்றது ஒரு ஃபேட்ட வந்து பர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனா தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த விஷயங்கள்லாம் நடக்க என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபேட்ன்றது லிவர்ன்றது அந்த ஃபேட்ட ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனா மாறிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்தது ப்ராசஸ்டு கார்போஹைட்ரேட். என்ன சார் ப்ராசஸ்டு கார்போஹைட்ரேட்ன்னு கேட்டா, நீங்க என்னெல்லாம் கடையில பேக்டு ஐட்டம்ஸா வாங்குறீங்களோ, உள்ள காத்தடைச்சு வாங்குறீங்களோ, எல்லாத்துலயும் ப்ராசஸ்டு பண்ணப்பட்ட ஒரு வகையான சுகர்ஸ் தான் இருக்கும். நெறைய சமயத்துல பேஷண்ட் கேட்டா சொல்லுவாங்க, "சார், எனக்கு வந்து சுகர் வந்து அதுல அந்த பாட்டில்ல பார்த்தேன். அதெல்லாம் அந்த பேக்டு ஐட்டத்துல பார்த்தேன். சுகர் வந்து பார்த்தீங்கன்னா 42% போட்டிருந்துச்சு. தம்பி, அதுக்கு கீழ பாருப்பா டோட்டல் சுகர்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த டோட்டல் சுகர் என்னன்னு பார்த்தா அது வேற மாரி இருக்கும். அப்புறம் ஆடட் பிரிசர்வேட்டிவ் சுகர்ன்னு இருக்கும். ஆடட் சுகர்ஸ்ன்னு இருக்கும். அது அடுத்த லைன்ல இருக்கும். அது ஒரு 10% இருக்கும். இப்படி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா நியர்லி 70% சுகரே வந்துரும். புரியுது இல்லையா? ஸோ கார்போஹைட்ரேட் மெட்டீரியல்ஸே வந்துரும். ஸோ எப்பவுமே நம்ம உணவு முறை அந்த விஷயங்கள பார்க்கணும்போது, பேக்ட்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பா அந்த அளவுகள் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம தேர்ந்து செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். இதற்காக தான் எங்க வீட்ல உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாரியான சுகர் ஐட்டம்ஸ், இந்த மாரியான கார்போஹைட்ரேட் பிஸ்கட்ஸ வந்து புரொவைட் பண்றத நெறைய வந்து தவிர்த்திருக்கோம்.
ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு கிட்டத்தட்ட இருக்கிற ஒரு மாலில் போயிட்டு இருக்கிற எல்லா பிஸ்கட்ஸையும் பார்த்து ஃபைனலாக எடுத்து எதில் குறைவான அளவில் சுகர் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதன் பிறகு கொடுத்த வழக்கெல்லாம் இருக்குங்க. ஸோ தயவு செய்து சுகர் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய இடத்துல உள்ள வந்து போயிட்டு இருக்கு. தயவு செய்து இதை விழிப்புணர்வோட நம்மளுடைய மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை இந்த வீடியோ மூலியமா தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸசிவாக குளுக்கோஸ் உள்ளே போயிட்டே இருக்க லிவரில் தான் அதுவும் ஃபேட் ஆகும். அதுவும் எனர்ஜி தராமல் எகைன் ஃபேட்டாக ஸ்டோர் ஆகி ப்ராப்ளமேட்டிக்காக உண்டு பண்ணும். சுகருக்கும் ஆல்கஹாலுக்கும் கம்பேர் பண்ணால் இதில் மிகப்பெரிய எதிரி அப்படின்றது சுகர் தாங்க. ஸோ தயவு செய்து அப்போ ஆல்கஹால் வந்து பிரச்சனை இல்லைன்னு கேட்டால் ஆல்கஹாலும் பிரச்சனை தான். பட் இன்னைக்கு இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு ஊரில் 10 பேர் இருக்கணும்னு வைங்களேன். அந்த 10 பேரில் ஒருத்தன் தான் ஆல்கஹால் எடுப்பான். ஆனால் மீதம் உள்ள 9 பேரும் சுகர் எடுப்போம். அந்த 9 பேர் சுகர் எடுக்கிறதுல சீனி சார்ந்த விஷயங்கள் எடுக்கிறதுல 5 பேர் அளவுக்கு அதிகமாக எடுத்துகிட்டே இருப்பாங்க. அது ஆல்கஹால் எடுக்கிறவனோட அளவு அதிகமாக இருக்கும். ஸோ ப்ராப்ளமேட்டிக் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய விஷயம் இருக்குது. இந்த விழிப்புணர்வுக்காக தான் இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ லிவர் இன்ஃப்ளமேஷன் ஆகிறதோ ஸ்ட்ரெஸ் ஆகிறதோ அங்கே வேறு ஏதாவது பைரோட்டிக் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. ஸோ ஃபஸ்ட்டாக ஃபைனலாக நான் சொல்கிறது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் அடைச்ச ஜூஸஸை கண்டிப்பாக சோடா கார்போனேட்டட் ஜூஸஸை கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் ஜூஸ் கடையில் போட்டு சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. வீட்டில் போட்டு சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சுகர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் இன்னக்குள்ள காலத்தில் நிறையா சிட்டி பேஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகரை வந்து நம்ம பொடியாக வச்சுருக்கோம் இல்லையா, அவங்க சிரப் மாதிரி வச்சுருப்பாங்க. அதெல்லாமே ப்ராசஸ்ட் பண்ணப்பட்ட சுகர் தான். தயவுசெய்து அதையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்வீட்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஹெல்த்தி சுகர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லையும் இன்னைக்கு லிமிட்டடாக பயன்படுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. அப்போ லிமிட்டட் அப்படின்ற சென்ஸ் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டால் ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு 25 கிராமுக்கும் குறைவாகவும் பெண்களுக்கு 20 கிராமுக்கும் குறைவாகும் ஒரு நாளைக்கு சுகர் அப்படின்ற விஷயத்த தாராளமாக பயன்படுத்தலாம். ஃப்ரூட்ஸ் எடுங்க, நல்லா ஹெல்த்தியாக இருங்க. லோ கிளைசிமிக் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இன்டர்மீடியட் அதாவது 15 நாளுக்கு ஒரு முறை கட்டாயம், அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, விரதம் இருக்கிறேன் அல்லது ஒரு சந்தி இருக்கிறேன் அப்படின்னு பலவித வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவாங்க. ஒரு சந்தி அப்படின்னா ஒரு வேளை உணவு வந்து தவிர்ப்பது. அதாவது விரதம் இருப்பது என்பது ஒரு வேளை அல்லது வாரத்தில் ஒரு நாளோ அல்லது 15 நாளில் ஒரு நாளோ இந்த மாதிரியான இடைவேளை விடும்போது கட் பாக்டீரியான்றது நல்லாவே ஹெல்த்தியாக இம்ப்ரூவ் ஆகும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 30 நிமிஷமாவது கம்ப்ளீட்டாக எக்ஸசைஸ் வந்து செய்யணும். சித்தா மெடிசனில் பொறுத்தவரை இது சுகர் நீங்கள் சேர்க்குறீங்களா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக சித்தா மெடிசனில் சுகர் சேர்க்குறாங்க. அப்போ எல்லாத்துலேயும் சேர்க்குறாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு ஃபார்முலேஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு ஃபார்முலேஷனில் 50% சுகர் சேர்க்க சொல்லியிருக்கோம். ஒரு ஃபார்முலேஷனில் தேன் சேர்க்க சொல்லியிருக்கோம். ஒரு சில மருந்துகளில் எதுவுமே சேர்க்க வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். ஒரு சில மருந்துகளில் கற்கண்டோ அல்லது நாட்டு சர்க்கரை போன்ற விஷயங்களோ அல்லது பாகு காய்ச்சி அதன் பிறகு அதை வந்து பயன்படுத்துங்க. அல்லது பன்னீரில் சீனியை கலந்து பாகு காய்ச்சி அதன் பிறகு அந்த மருந்து செய்யுங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கோங்க. அதனால் உங்களுக்கு சுகர் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு ஒன்று நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு இருந்தால் சித்த மருத்துவம் எடுக்கும்போது நீங்கள் பார்க்கக்கூடிய டாக்டர்கிட்ட இந்த மாதிரி அடிஷ்னலாக இந்த விஷயமும் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். ஸோ எனக்கு இந்த மாதிரி சுகர் ஐட்டம்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது மருந்துகள் இருந்தாலும் தைரியமாக இதையும் ப்ரொவைட் பண்ணுங்க. அல்லது இது கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் டாக்டர் சொல்கிறாருன்னா அவரோட அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அதை எப்படி எடுக்கணும், எத்தனை நாளில் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெளிவாக கேட்டு எடுக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வாக இந்த விஷயத்தில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எதற்கு எடுத்தாலும் கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்றது இல்லாமல் ஒரு சில விஷயங்களில் பாருங்கள் 50% இருக்கக்கூடிய ஃபார்முலாஸும் இருக்குது. அதே வந்து 50% இல்லாமல் குவான்டிட்டி சஃபிஷியன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஈக்குவல் குவான்டிட்டி அப்போ எல்லாமே 9% இருக்குன்னா அதுவும் 9% தான் இருக்கும். 100 கிராமுக்கு மேட்ச் பண்ணி பண்ணுவாங்க. ஒரு சில ஃபார்முலாலாம் பாருங்கள் 14.28% இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாமே இது ஒரு டைப் ஆஃப் ஃபார்முலா. லேகியெல்லாம் அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ சுகர் அப்படின்றது எல்லா வகையிலும் நமக்கு கணக்கு தெரியாமல் போயிட்டே தான் இருக்குது. ஒரு சில இடத்துல அதை மருத்துவர் உங்களுக்கு நீங்கள் விழிப்புணர்வாக சொன்னீங்க அப்படின்னா தயவுசெய்து அதை வந்து இப்போ இன்கேஸ் லிவர் பேஸ்ட் டிசீஸ் இருக்குன்னா கண்டிப்பாக சுகர் இல்லாத மெடிசன்ஸ் தான் டாக்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா சுகர் இல்லாத மருந்துகள் தான் பயன்படுத்துவாங்க, உங்களுக்கு வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ தயவுசெய்து உங்கள் மருத்துவர்கிட்ட தெளிவான ஒரு ஆலோசனை பெற்று சித்த மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய என்பது ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வாக இந்த வீடியோவில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ கட்டாயம் சித்த மருந்துகள் சார்ந்த ஏதாவது விஷயமோ அல்லது கன்சல்டேஷன்ஸ் ஏதாவது வேணும், ஃபேட்டி லிவர் சம்மந்தமான விழிப்புணர்வுகள் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் கட்டாயம் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக எங்களோட நம்பரில் கண்டிப்பாக அழைச்சி அதுக்கான அப்பாயின்மெண்ட்டையும் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸையும் தெளிவுபட்டு கொள்ளுங்கள் அப்படின்ற விழிப்புணர்வை இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.